வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் இந்த பருப்பை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூடில் தான் இந்த பருப்பை வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இந்த பருப்பில் இருக்கிற அரோமா வந்து நல்லா வெளியில் வரும். அதே சமயம் பருப்பும் நல்லா ஒன்று போல் பார்க்குறதுக்கு ஒரே கலரில் வறுபடும். பாசிப்பருப்பு வறுபட்டதும் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு வாசனை வருங்க, அந்த அளவுக்கு வறுக்கணும். அதே சமயம் இந்த பாசிப்பருப்போட கலர் வந்து கொஞ்சம் பொன்னிறமாகணும், ரொம்ப டார்க்காலாம் ஆகணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு வறுபட்டதும் அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விடணும். பருப்பை வறுத்துட்டு அதே பேனில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பேன் சூடுக்கு இந்த பருப்பு வந்து ரொம்ப கலர் டார்க் ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் வறுத்ததும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடணும். பருப்பு இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அளவு கம்மியாக இருக்குங்கிறதுனால மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறோம். இதுவே நிறைய இருந்ததுன்னா நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அரைக்க போகிறீங்க அப்படின்னா மாவு மிஷினில் கொடுத்து கூட நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. திரிச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி மெல்லிசான சல்லடையில் நல்லா சலிச்சு எடுக்கணும். ஏன்னா இந்த பாசிப்பருப்பு மாவில் வந்து சரியாக அரைப்படாமல் குருணையாக இருந்தாலோ அப்படி இல்லைன்னா பருப்பு அங்கங்கே இருந்தாலோ நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது, லட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் மெல்லிசான சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்பி வரும், அதை மறுபடியும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்சியில் 3/4 கப் சீனி கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இதையுமே நம்ம தனியாக சலிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பவுடர் பண்ண சுகர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பருப்பு அளந்து எடுத்தோமோ அந்த கப்பில் பவுடர் பண்ண சுகர் வந்து எடுத்துக்கணும். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சுகர் கிரானுல்ஸாக இருக்கும்போதும் அதை அரைச்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அதோட அளவு மாறும். அதனால தான் நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அதை அரைச்சதுக்கப்புறம் சேர்க்கும்போது 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்தேன். இப்போது அடுத்ததாக முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறது கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு முழுசாக இருந்ததுன்னா லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால தான் உடச்சிட்டு சேர்க்கறது. இப்போ இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமானதும் அந்த பாசி பருப்பு மாவில் இதை சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1/4 கப் நெய் எடுத்துருக்கேங்க. இந்த நெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் நெய் வந்து தாராளமாக போதுங்க. இதுவே சில சமயம் மீதமானாலும் ஆகலாம். நெய் மொத்தத்தையும் ஒரே நேரம் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இந்த பாசிப்பருப்பு மாவு எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மீதம் இருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் அந்த நெய் வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சூடு பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். அதனால் முதல்லையே நெய் அவ்வளோத்தையும் சேர்க்காமல் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிங்க. பாசிப்பருப்பு மாவும் அது கூடவே இந்த பவுட்ரு பண்ண சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம சூடான நெய்யை சேர்த்து லட்டாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, செய்கிறதுக்கான நேரமும் கம்மி தான், பொருட்களோட செலவும் கம்மி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு சீனி இது வச்சே செஞ்சிடலாம். நெய்யோட செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான், நம்மளுக்கு நெய் வந்து ரொம்பலாம் தேவைப்படாது. அதனால் இந்த தீபாவளிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது நீங்கள் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த லட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த லட்டு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து தான் இந்த லட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறலாம், அதே சமயம் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் நெய் சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த அளவுக்கு செலவாகலை, மீதம் இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லட்டு வந்து செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.